வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் பருமன் வராமல் இருக்க தடுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகள பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். இதுல இந்த பயிற்சிகள் முடித்த பிறகு, உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 25 நிமிடங்கள் என்பது தேவைப்படும். அதேபோல பெண்கள பொறுத்தவரைக்கும், மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். வெறும் தரையில செய்ய வேணாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. அதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதாவது மோஷன் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. இதுல வந்து உங்களுக்கு சப்போஸ் இருந்ததுன்னா, கொய்யா வந்து எடுக்கலாம். இது வந்து மதியம் நேரங்கள்ல எடுப்பது தவறில்ல. இரவுல எடுக்க வேண்டாம். அப்படி இல்லன்னா, நைட்ல வந்து உணவு எடுத்த பிறகு, கடையில வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கடுக்காய் தோல் பவுடரு கிடைக்கும். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சுடு தண்ணீல வெதுவெதுப்பான நீர்ல கலந்து எடுக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப நம்ப பதிவ பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கோம். இருந்துட்டு கால்கள மேல உயர்த்துறோம். இந்த நிலைக்கு வரும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். அவ்வளவுதான். இப்ப இப்படி கொண்டு வரோம். இந்த நிலைய உங்களால எங்க பிடிக்க முடிகிறதோ, இப்போ சப்போஸ் இங்க பிடிக்க முடிஞ்சா பிடிங்க, தவறில்ல. ஒரு 25 எண்ணிக்கை இந்த நிலையில இருக்கலாம். இதுல செய்யும் பொழுது இந்த பகுதி நல்லா அழுத்தம் கொடுக்கும். அதாவது உங்களுடைய தொந்தியை குறைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது. இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை 2 தடவை செய்யலாம். இது ஒரு சுற்று. இதே போல இன்னொரு தடவை செய்யறோம். இது 2வது சுற்று. இதன் பெயர் வந்து அர்த்த பவன முத்தாசனம். இது கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். முதுவலிக்கு ரொம்ப நல்லது. இப்போ 2வது ஆசனம். இது பவன முத்தாசனம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். உங்களால இங்கதான் பிடிக்க முடியுது, தப்பு இல்ல. இது வந்து உடல் பருமன் நல்லா குறையும். இன் ஃபியூச்சர்ல தொந்தி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்ல பார்க்கலாம். தோள்பட்டைக்கும் ரொம்ப நல்லது. இதுல செய்யும் பொழுது நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும் இந்த இடத்துல. கேஸ் ட்ரபிளுக்கு ஒரு முக்கியமான ஒரு போஸ்டா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த ஆசனத்துடைய பேரு பாத்தீங்கன்னா அர்த்த பவன முத்தாசனம், பவன முத்தாசனம். 2 ஆசனம் பார்த்தோம். இதுல செய்யும் பொழுது
கேஸ் ட்ரபிளுக்கு ஒரு முக்கியமான ஒரு போஸ்டா பார்க்கலாம். அதாவது நம்முடைய அடி வயிற்றில் சேருகின்ற வாயுவை வெளியேற்றுவதனால இதற்கு இந்த பேருன்னு சொல்லலாம். மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. முதுவலிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய தொப்பை குறையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்டா பார்க்கலாம். அதே போல தொப்பை வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, அதாவது கருப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். அதே போல டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவாகவும் பார்க்கலாம். இதுல நம்ம செய்யும் பொழுது இந்த பகுதி நன்றாக ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம உணரலாம். இதுல நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை எல்லாமே ஒரு பிரஷர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம நல்லா உணரலாம். ஆரம்ப காலகட்டத்துல உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கால்களை கொண்டு வரலாம். ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் நம்ம செய்து கொண்டு வரலாம். இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம். இப்போ 2வது பதிவு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கைகளை கொண்டு வரும். அதாவது கைகள் கொண்டு வரும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம். இந்த நிலை போதுமான ஒன்று. இப்ப சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு முடியுதுன்னா செய்யுங்க. இப்படி கொண்டு வர முடியும்னா கொண்டு வரலாம், தவறு இல்ல. ஃபுல்லாலாம் இப்படி பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த நிலை போதும். இந்த நிலை வந்து எல்லாருமே செய்யலாம், தவறு இல்ல. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தொந்தி பகுதியும் ஓரளவு குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுலயே இப்படி செய்யலாம். இப்போ இந்த ஆசனம் பாத்தீங்கன்னா 2 வேரியேஷன் பார்த்தோம். அதாவது பாதாஸ்தாசனம் என்பது நம்முடைய நெத்தி பகுதி மூட்டை தொடுகின்ற ஒரு நிலை. ஃபர்ஸ்ட் நிலை, முதல் நிலை என்பது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நிலையில இருப்போம். இதுல வந்து நம்ம ஃபுல்லா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணல. அந்த நிலை என்பது அனைவரும் செய்யலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல, ஐபிபி இல்ல, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில் நம்ம முழுமையாக வளையக்கூடிய ஒரு நிலை. அதாவது நம்மளுடைய நெத்தி பகுதி என்பது மூட்டை தொடுகின்ற ஒரு நிலை நம்ம இப்ப பார்த்தோம். இதுல நார்மலா இருக்கக்கூடிய நபர்கள் என்பது செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய அதாவது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம். தொந்தி வராது. தொப்பை இருந்தா குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் யூட்ரஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். இதுல அதாவது இந்த பகுதி முழுமையாக அழுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்டராகவும் பார்க்கலாம். முக பொலிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசனமும் பார்க்கலாம். அதே போல தலைமுடி உதிரக்கூடிய நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இது. இதுல 2 வேரியேஷன் நம்ம பார்த்தோம். முதல் நிலை என்பது பாத்தீங்கன்னா அனைவரும் செய்யலாம். 2வது மட்டும் உங்களுக்கு கழுத்து வலி இருக்கு, முதுவலி இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கிற பட்சத்தில் அந்த 2வது நிலை என்பது அதாவது முழுமையாக வளையக்கூடிய நிலை என்பது மேற்கொள்ள வேண்டாம். ஒரு ஆசனம் செய்யும் பொழுது யாராரு செய்யணும், யாராரு செய்யக்கூடாது, அதோடைய மருத்துவ குணம் என்ன இருக்கு, அதே போல அது பெயர் வர காரணம் என்ன இருக்கு, அதே போல எத்தனை சுற்றுகள் செய்யப்பட வேண்டும், எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு ஆசனம் என்பது பூர்த்தி அடையும். இப்ப நம்ம இந்த பார்த்த பயிற்சிகள் அனைத்தும் உங்களுடைய உடல் பருமன் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உடல் பருமனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம். தொந்தி நல்லா குறையும். முழுமையான இப்ப பார்த்த கடைசியா அந்த பதிவு பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு சொல்லலாம்.
ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் ரீதியான பலன்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு பதிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.